இது பப்ளிக் ஹெல்த் சம்பந்தப்பட்ட இஷ்யூ. நாம இதை அப்படிதான் பார்க்கணும். மத சம்பந்த சடங்குன்னு சொல்லி பொதுஜனங்க விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. இதெல்லாம் அந்த குடும்பத்தோட அபிப்பிராயத்தையும் நாம எடுத்துக்கணும். இது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அது மட்டும் இல்லாம அந்த குடும்பம் இன்னும் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அவங்களோட பர்சனல் தாட் பரியத்துக்கு நம்மளால இப்ப ப்ரையாரிட்டி கொடுக்க முடியாதுல்ல சார். உலகத்தில் எல்லா இடத்துலையும் எரிக்கிற முறை தான் இருக்கா? நாம் எபோலா ப்ரோட்டோக்கால் தான் ஃபாலோ பண்ணுறோம். எபோலா பாடி ஃப்ளூயிட் வழியாக பரவறதுக்கு சான்ஸ் இருக்கனால க்ரிமேஷனை தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் ஆஃப்ரிக்காவில் கல்ச்சுரல் சென்டிமெண்ட்டையும் அனுசரித்து ஆழமாக புதைக்கவும் செஞ்சுருக்காங்க. நிப்பா பாடி ஃப்ளூயிட் வழியாக பரவுங்கிறதுக்கு எந்த எவிடன்ஸும் இல்லை. அது ஒரு ட்ராப்லெட் ஸ்ப்ரெட். புதைக்கிறது சேஃபானது தானே? 99 மலேசியாவில் 105 பேர் நிப்பாவால் இறந்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் பாரம்பரிய முறைப்படி தான் போச்சிருக்காங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் மலேசியாவில் எந்த ஒரு அவுட் பிரேக் ரிப்போர்ட்டும் வரல. 2010 பங்களாதேஷில் WHO டீப் பொரியல் எப்படி செய்யணுங்கிறத ப்ரோட்டோக்காலில் சொல்லியிருக்காங்க. சம்பிரதாய முறைப்படி புதைக்கிறது சாத்தியமாகும்னா நமக்கு என்ன அதில் கன்ஃபியூஷன்? கன்ஃபியூஷன் இல்லைனாலும் புதைக்க இடம் எங்கே இருக்குது? சுற்றி இருக்கிற மக்களோட பயத்தை எப்படி போக்குறது? அதுவும் இல்லாமல் டீப் பொரியல் பண்ண எக்ஸ்பர்ட்டான ஆள் நம்மளுக்கு வேணும். ஃபெசிலிட்டேஷன்ஸ் ரெடியாக இருந்தால் ஐ கேன் சென்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஃப்ரம் NCDC. என்னாச்சு போனது? யஹ்யா கிட்ட டாக்டர் சொன்னாராம் எக்ஸ்ரேலாம் ஓகேன்னு. அப்போ எடுத்துட வேண்டியது தானே? ஆப்ரேஷன் பண்ணி கம்பி எடுத்துட்டா 1 வாரம் படுக்கணும்னு சொல்லிட்டாரு. அதனால் கம்பி உள்ளேயே கிடக்கட்டும்னு விட்டுட்டேன். உன் காலும் உன் விருப்பம். இது உள்ள வை. இதோட கொஞ்சம் கற்பூர வள்ளியும் பறிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா சக்ரியாவுக்கு கொடுத்துருக்கலாம்ல. இப்போ ஜுரம் எப்படி இருக்கு? அதுவா, எங்கேயும் அவனும் பைக்கில் டாக்டரை பார்க்க போயிருக்காங்க. திரு சாந்தன் வைத்தியரே, ஒட்டுமொத்த மாநிலமும் மருத்துவ ரீதியா நிபாக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டமே நடத்திட்டு இருக்கும்போது நீங்க மட்டும் தேவையில்லாத ஒரு வதந்தியை பரப்பிட்டு இருக்கீங்களே. நிபா வைரஸ் பரவுனது வவ்வால்கள் மூலமா இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல என்ன காரணம்? அதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அபிலாஷ் சார், இது வவ்வால் கிட்ட என்ன பரவுதுன்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அதுவே இன்னும் தெளிவாகலையே. அப்புறம் வவ்வாலுங்களை எல்லாம் புடிச்சு கொண்டு போய் அதுல தனியா காசு சம்பாதிக்கிறாங்க. அப்புறம் கிணத்துல இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதையும் முடிப்பிட்டாங்க. அதோட விட்டாங்களா? இப்ப என்ன சொல்றாங்க? அந்த வவ்வால் இல்ல பழந்தின்னி வவ்வாலால தான் வருதுன்னு சொல்லி அதுக்கு கூட பிடிக்கிறாங்க. மாங்காய் தின்னாதான் தேங்காய் திங்காதானே? என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? 100% மடத்தணும். 100%. போதும். விஞ்ஞானத்தை பத்தி பேசுறீங்களே, அத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனக்கு எதுக்கு விஞ்ஞானம் தெரியணும்? உங்களுக்கு இல்ல தெரியணும். நீங்க பேசுறது சரியில்லை. அப்ப நீங்களாவது சொல்லுங்க, இது எங்க இருந்து வந்துச்சு, எப்படி உண்டாச்சுன்றத சும்மா யூகத்துல சொல்லக்கூடாதுல்ல. சரி, இது அப்புறம் பார்க்கலாம். இது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். நீங்க சண்டை போட்டு தீர்த்து வைக்கிற விஷயமும் இல்ல அது. டாக்டர் ஸ்மிருதி, இந்த விஷயத்துல விஞ்ஞான ரீதியாக மருத்துவத்துறையை சார்ந்த உங்களது விரிவான விளக்கம் என்ன? எடுத்தோம் கவுத்தோன்னு இந்த விஷயத்துல எந்த ஒரு கன்க்ளூஷனுக்கும் வந்துட முடியாது. முக்கியமா இந்த நேரத்துல அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இப்ப பாத்தீங்கன்னா முதல் பேஷண்டான சக்ரியாவோட என்கொயரி தான் நடந்துட்டு இருக்கு. மத்த நோயாளிகளுக்கு இந்த நோய் எங்க இருந்து எப்படி வந்ததுன்ற விவரத்தை சேகரிச்சுட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு விவாதம் தேவைதானா? இது ஒரு நல்ல நோக்கமும் இல்ல. என் புருஷனுக்கும் என் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. அவங்க எல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க.
4ஆம் தேதி நீ எங்கே இருந்த? அடுத்த நாள் நான் மானந்தவாடி போயிட்டேன். கிளாஸ் இருந்தது. என்னடா அண்ணா புறா வேணுமாண்ணா? நாங்க வரேன். மே 4ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஜக்ரியாவை தாலுகா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவர் இருந்த மேல் வார்டில் 12 நோயாளிங்க அட்மிட் ஆயிருந்தாங்க. ஜக்ரியா இருந்தது 8ஆம் நம்பர் பெட்டில். ஜக்ரியா கூட அன்னைக்கு அந்த வார்டில் இருந்த 8 பேருக்கு பின்னாடி நிபா பாசிட்டிவ் ஆகி இறந்து போயிட்டாங்க. சிஸ்டர் அகிலாவும் அன்னைக்கு டியூட்டியில் இருந்தாங்க. சிஸ்டர் கொஞ்சம் சீக்கிரமா வாங்களேன். நம்ம எல்லாருக்கும் தெரியும் அன்னைக்கு தான் அந்த வியாதி எல்லாருக்கும் பரவச்சுன்னு. மீதி 7 பேரில் 2 பேர் ஜக்ரியாவோட அப்பா ரசாக், சிஸ்டர் சுகானா. அவங்க தான் அன்னைக்கு ஜக்ரியா கூட இருந்தாங்க. பாக்கி 5 பேரில் பேஷண்ட் லோகிதாக்ஷன், அவர் கூட இருந்த ராஜேஷ். இவங்க ஜக்ரியா படுத்திருந்த பெட்டுக்கு பக்கத்தில் பெட் நம்பர் 7ல் இருந்தாங்க. அவங்க சகஜமாக பழகி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணியிருந்திருப்பாங்க. ஜக்ரியா படுத்திருந்த பெட்டில் இருந்து 10 பெட்டு தள்ளி தான் டாய்லெட்டுக்கு போக முடியும். பல தடவை வாமிட் எடுக்க டாய்லெட் போகிறப்ப அந்த சமயத்தில் மற்றவங்களுக்கும் பரவிருக்கும். பெட் நம்பர் 3ல் பேஷண்ட் ராஜன், பெட் நம்பர் 2ல் கூட இருந்த பிரபீஷ், பெட் நம்பர் 11ல் கூட இருந்த சுனில், இவங்களுக்கும் நோய் பரவிருக்கு. கூடவே இருந்தும் ஜக்ரியாவோட அம்மாவுக்கு இந்த நோய் பரவலை. ஹாஸ்பிட்டலில் இருந்த பேட் ஸ்மெல்னால சாரியை வச்சு மூக்க மூடிக்கிட்டு இருக்க பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதுதான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ வாட் அபவுட் கத்தீஜா? மெடிக்கல் காலேஜ் ரெஃபர் பண்ணனால மே 5ஆம் தேதி காலையில் தான் அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அல்ல, நான் பக்கத்தில் வந்துட்டேன். ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். போகாதீங்க, என் மகனை நான் பார்த்தே ஆகணும். ஐயோ, என் மகனுக்கு என்னாச்சு? என் மகனே, என்ன பாச்சு உனக்கு? அல்லா அல்லா, என் மகனை காப்பாத்து. கொஞ்சம் தள்ளிக்க, ஒரு கைப்பிடி. ஆம்புலன்ஸில் வந்த கத்திஜாவையும் சேர்த்து மொத்தம் 6 பேர் ஹாஸ்பிட்டலில் ஸ்ப்ரெட் ஆனதுக்கான கணக்காகும். சுகானா ரசாக்கால கம்யூனிட்டியில் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. பாக்கி 8 பேரோட எபிடமாலஜிக்கல் லிங்கை தான் நாம் இன்னைக்கு கண்டுபிடிக்கணும். சார் எங்க அந்த ரைஸ் மில் கிட்ட கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஏறுங்க. உங்க பேர் என்ன? பிரதீப். நான் குணா. இப்படி 20 கிலோமீட்டர் போகும்போது எந்த கேர்ல இருக்கணும்? அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். சார் சார் என்னாச்சு சார்? ஓகேவா? நான் பிரதீப்போட அம்மா கிட்ட பேசும்போது அவங்க அந்த ஆக்சிடென்ட்டை பற்றி சொன்னாங்க. என் மகனோட. நானும் சும்மா கேட்டு பார்த்தேன். குணாவோட ஓபி சீட்டு என்கிட்ட இருக்கு. மே 5, அதாவது ஜக்ரியாவை மெடிக்கல் காலேஜில் அட்மிட் பண்ண நாள். அப்போ அங்கேருந்து பிரதீப்புக்கு பரவ சான்ஸ் இருக்கா? அப்படியும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2 ஓபி சீட்டை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் எதையும் ப்ரூவ் பண்ண முடியாது. எக்ஸ்போஷர் அதிகமாக இருக்குது. அப்புறம் மே 5 ஜக்ரியா கூட எல்லாருக்குமே கான்டாக்ட் இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு சாத்தியம் இருந்ததால தானே அன்னைக்கு வந்து எல்லாரையும் குவாரண்டைன் செஞ்சது. அப்போது ஜக்ரியா கேஷுவாலிட்டிக்கு வந்தபோது என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சால் நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும் இல்லை? அதான். மலப்புரம் மக்கரப்பெரம்புலேருந்து வந்த அஞ்சலி அவங்க ஹஸ்பண்ட் விஷ்ணுக்கு பிறகு மலப்புரம் பக்கத்தில் இருக்கிற செம்மாடுங்கிற இடத்துல இருந்து தான் ஸ்னேகான்ற பேஷண்ட் வந்திருக்காங்க. மலப்புரம் பற்றி நம்மளுக்கு டவுட் இருந்ததுனால ஸ்னேகாவை பற்றி நாங்கள் விசாரித்தோம். அவங்க மே 2ஆம் தேதி மெடிக்கல் காலேஜ் வந்தாங்கன்றது அவங்க ரிலேஷன் மூலிமா நமக்கு கிடைச்ச விவரம். அதுக்கு அடுத்த நாளே அங்கே இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை நாங்கள் பரிசோதித்தோம். அப்போ தான் ஜக்ரியா மே 2ஆம் தேதியும் மெடிக்கல் காலேஜில் அவங்க அம்மாவோட இருந்தாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சது.
அதே சமயத்தில் ஸ்னேகாவும் அவங்க அம்மாவும் அங்கே தான் இருந்தாங்க. And why was Zakria there on that day? 2 வருஷத்துக்கு முன்னாடி சக்ரியாவோட மாமா காலில் ஒரு ஸ்டீல் ராட் வச்சுருந்தாங்க. அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்கேன் பண்ண வந்திருக்காங்க. ஸ்னேகா அவங்க அம்மாவோட அங்கே அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்க வந்திருந்தாங்க, அப்பண்டிஸ்க்காக. So you trying to say that Sneha is linked to that index patient Zakria? Which is now obvious. மாமா கூட வந்தாருன்னு நீங்கள் சொல்கிற சக்கரியா அன்னைக்கு சைலன்சர் காலில் சுட்டு வீட்டில் படுத்திருந்தார். 2ஆம் தேதி மெடிக்கல் காலேஜுக்கு வந்தது அவரோட தம்பி எஹியா. What are you guys trying to cover up? There is nothing to cover up. எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வெளியே கொண்டு வர தான் ட்ரை பண்றோம். Then why can't you consider the possibility of a weaponized Nipah attack? See, நிப்பா வரதுக்கு இங்கே நேச்சுரல் ரிசோர்ஸஸ் அதிகமாக இருக்கும்போது இப்படி ஒரு கான்ஸ்பிரசி தியரி பண்ண அவசியம் எதுக்கு? இதில் இவ்வளோ சர்ப்ரைஸ் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிப்பா வைரஸ் ஒரு பொட்டன்ஷியல் பயோ வெப்பன்னு சொல்லி WHO என்டோஸ் பண்ணியிருக்காங்கல்ல. அதை எப்படி வெப்பனைஸ் பண்ண முடியும்? மேம், அதுக்கு பல மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஆந்த்ராக்ஸை ஒரு லெட்டர் மூலமாக தானே பரப்புனாங்க. Madam, it's politically irresponsible to move ahead without considering this aspect. உங்களுக்கு ஜக்ரியாவை பற்றின டீட்டெயில்ஸ் எங்கேருந்து கிடைச்சது? எங்களுக்கு இது எங்கேருந்து கிடைச்சதுங்கிறது முக்கியம் இல்லை. உங்களுக்கு ஏன் இது இன்னும் கிடைக்கலன்னு நினச்சி தான் நீங்கள் வருத்தப்படணும். ஓகே மேம். அனு, எந்த பேஷண்ட் பற்றி? விஷ்ணு. ஓ, விஷ்ணுவோட கண்டிஷன் எப்படி இருக்கு இப்போ? த்ரோட் சோர் மட்டும்தான் பாசிட்டிவாக இருந்தது. பிளட் யூரின் எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்குது. இஸ் காட் சம் ஃபீவர். ஆனால் ஏஆர்டிஎஸும் என்கேஃபிலைட்டஸ் ஃபீச்சர்ஸ் எதுவும் இல்லை. ஹீ இஸ் கிளினிக்கலி ஸ்டேபிள். இட்ஸ் வெரி கன்ஃபியூசிங். என்ன படுத்துருக்க? நீ அந்த பணத்தை எடு, மஜித்திர திரும்ப கொடுத்துடலாம். நீ சொன்ன மாதிரி அந்த சந்தோஷம் வரட்டும். அது அஞ்சலி, நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. லேட் ஆகக்கூடாதுன்னு டாக்டர் நம்மக்கிட்ட சொன்னார்ல. அப்போ நான் வரணும்னு தோணலையா? இன்னைக்கு தான் முடியும்னு மஜித் அண்ணன் சொல்லியிருந்தாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து என் குழந்தைய கொண்டுட்டீங்கல்ல? விஷ்ணு, அஞ்சலி ரிலேட்டிவ் காண்டாக்ட் நம்பர்ஸ் எங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அது கிடைச்சாலும் அவங்க தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் பாயசம் குடிச்சப்போ மே 5ஆம் தேதி இங்கே உங்களை கொண்டு வந்தாங்களே, அப்போ அஞ்சலியும் கூட இருந்தாங்களா? அவ மட்டும்தான் இருந்தா. விஷ்ணு, விஷ்ணு, விஷ்ணு. அபித்,
கபீர்